பாண்டியன் ஸ்டார் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு இன்னுமே வீட்டில் தான் இருக்காங்க. அரசு இருந்துட்டு என்ன நெய் பாலிஷ் பண்ணி வைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரி சரி இந்த சாரிக்கு மேட்ச் ஆனதவே நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகழகாக டிசைனாக போட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கோமதி இருந்துட்டு, அம்மா இன்னைக்காவது ஆஃபீஸர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா அப்பா அம்மா கிளம்பிட்டாங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிளம்பிட்டாங்களாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி உன் ஆஃபீஸர் இங்கே வருவாரா இல்லை நேராக அங்கே போயிடுவாரா அரண்மனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக செந்திலையும் வந்து நிற்கிறாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸரு வருவாரா வரமாட்டாரான்னு இப்போ தான் கேட்டுட்டு இருந்தேன், நல்ல வேலை வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருடா காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக அரசி கொஞ்சம் சுடுதண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணா என்னாச்சு உடம்பு அது சரியில்லாமல் போயிடுச்சா, கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அன்னிக்கிட்டே நீ பேசணும் அவ்வளோதானா, அதுக்கு எனக்கு வேலை வச்சு கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா எதுக்காக உங்கள் அப்பா அம்மாவை இங்கே வர சொன்னேன், நம்ம வீட்டுக்கு வர சொல்கிற வேண்டியது தானே, இங்கே எதுக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அனாத மாதிரி அவங்க கொடுக்குறத அங்கே தனியாக நின்று வாங்க சொல்கிறீங்களா, அது வேண்டான்னு சொல்லிட்டு தான் இங்கே அவங்கள இங்கே வர சொல்லியிருக்கேன். தேவையில்லாமல் நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க இங்கே வரதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கே எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியல. இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருந்ததே நீங்கள் தான். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா, உங்களுடைய சுயநலம் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு செந்தியில் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மீனாவோட அப்பா அம்மாவே வந்துடுறாங்க. வாங்கப்பா வாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை அப்பா அம்மா வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வாங்க வந்து உட்காருங்க, சரி இருங்க நாங்கள் அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாண்டியனை வர சொல்கிறாங்க. என்ன சம்மந்தி கடைக்கு போகலையா, கிளம்புறதா தான் இருந்தேன், நீங்கள் வரீங்கன்னு மீனா சொல்லிச்சு. நான் நீங்கள் சீர் கொண்டு வரும்போது நான் இல்லைன்னா சரியாக இருக்குமா, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக கிளம்பலான்னு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் சரிங்க சம்மந்தி நாங்கள் சீரை கொடுத்துட்டு போயிடுறோம், மாப்பிள்ளை காலையில் கண்டிப்பாக வந்துடும், காலையில் வர முடியுமா என்னன்னு தெரியல மாமா, ஆனால் மதியம் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து சொல்லிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ட்ரெஸ் இருக்குது எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன மீனா உன் முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கோட்டஸ்க்கு எப்போ போனாங்களோ அப்போ இருந்து இவ முகம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்லிடுறாங்க. மீனா தனியாக இருக்கிறது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் இருக்கிற போது எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது, இவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு தான் நம்மளால் வாழ முடியும், தனியாக இருக்கிறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அது எனக்கு தெரியும், கொடுக்க வேண்டிய சீரை கொடுத்துட்டீங்களே நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மாப்பிள்ளை இப்போ நம்ம சொல்கிறது இவன் மண்டைக்கு ஏறவே ஏறாது, போக போக இவளுக்கே எல்லாம் புரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்குடி உங்கள் அப்பா அம்மா கிட்டே இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நீ பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்கள் ஏன் உங்கள் அப்பா அம்மா கிட்டே இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நான் கேட்டேனா, இல்லை இல்லை நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டே எப்படி பேசணுமோ அப்படி தான் பேசி அனுப்பியிருக்கேன், தேவையில்லாமல் நீங்கள் உள்ளே வராதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக செந்தில இருந்துட்டு என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து நம்ம ராஜி இருந்துட்டு ட்ராவல்ஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே நம்ம கதிர் இருந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காரு. ராஜியை அந்த நிலமையில பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா கதிர் வாங்கி கொடுத்த அந்த புடவையை தான் அவங்க கட்டியிருக்காங்க. இந்த சேரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ இருக்குது என்ன இப்போ அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிடுறாங்க. இன்னும் என் மேலே உனக்கு இருக்கிற கோவம் போகவே இல்லையா, ஆமாம் பிராங்க்ன்ற பேரில் என்னை பயன்படுத்துவேன், எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு கூட நான் சந்தோஷமாக சிரித்து பேசணும்னு நீ எதிர்பார்க்குறியா, அப்படி மட்டும் என்னை நினச்சிடாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. கிரவுண்டில் தான் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன், வீட்லேயாச்சும் கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்தா அங்கேயும் விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ இங்கே வந்தாச்சு நல்லா பேசுவியான்னு பார்த்தா இங்கேயும் சரியாக பேச மாட்டேன்ற, சரி இதுக்கு மேலே நான் இப்படி பண்ண மாட்டேன், காலையில் டைமுக்கு எந்திரிச்சிடறேன், கண்டதை போனதாக சாப்பிட மாட்டேன், யார் என்ன கொடுத்தாலையும் வாங்க மாட்டேன், ஃபோனை ரொம்ப நேரம் நான் பார்த்துட்ருக்க மாட்டேன், நைட்டில் சீக்கிரமாக தூங்குறேன், காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறேன், நீ சொல்கிற எல்லா விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து கதிர்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. கதிர் இருந்துட்டு கண்டிப்பாக நான் இப்போ சொன்னதெல்லாம் நீ செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ சொன்னது சொல்லாது எல்லாத்தையும் செய்கிறேன், தயவு செஞ்சு என்கிட்ட பேச மாட்டேன் பேசு, நீ பேசாமல் என்னால் என் உடம்புல உயிர் இல்லாத மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு என்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்லிடுறாங்க. சரி நீ இதெல்லாம் பண்ணுறதா
இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பழனி ட்ராவல்ஸ்க்கு வராருங்க. வாங்க மாமா எப்படி இருக்கீங்க? ஆமாம் வெளியில் ஒரு புது கார் இருக்குது பார்த்தீங்கல்ல? பார்த்தேன்ப்பா நான் ரொம்ப நல்லா இருக்கு. போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா என்ன மாமா ஆச்சு? ஏன் அதிசயமாக ட்ராவல்ஸ் பக்கம்லாம் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அது வந்து ராஜி நீ கொஞ்சம் போய் இதை பூ வாங்கல நீ போய் பூ வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு ராஜி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் என்ன மாமா ஆச்சு? உங்கள் முகமே சரியில்லையே கடைக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கடையில் தான்ப்பா இருந்தேன் ஆனால் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. யார் என்ன சொன்னாலும் பூம்பூ மாடாட்டு தலையாட்டிட்டு நின்றுட்டு இருக்கேன். சுயமாக ஒரு முடிவு கூட என்னால் எடுக்க முடியல. என்னாச்சு மாமா ஏன் இவ்வளோ வருத்தப்பட்டு பேசுகிறீங்க? அப்பா ஏதாச்சும் சொன்னாங்களா? அவர் தனியாக இருக்கிறபோது என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் கூட நான் விட்டுருவேன். இல்லாட்டி 2 காதுலையுமே கூட வாங்க மாட்டேன். ஆனால் கடையில் எல்லாரும் முன்னாடி வச்சு முக்கியமாக அந்த மயிலோட அப்பா முன்னாடியும், மயில் முன்னாடியும் ரொம்ப அசிங்கமா பேசுறாருப்பா. என்னால அத ஏத்துக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. "நீங்க பேசுறது தப்புன்னு அவர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே." "நானா? அவர்கிட்டயோ? ஐய்யய்யோ! அந்த வினையே வேண்டாம்ப்பா." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "சரி மாமா, நான் வேணா அப்பா கிட்ட பேசட்டுமா?" "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு அந்த கடையில வேலை செய்யவே சுத்தமா பிடிக்கல. பேசாம நீங்க டிராவல்ஸ்க்கு வந்துருங்க. இங்க வந்து எனக்கு என்னப்பா தெரியும்? இங்க வரதெல்லாம் சரியா வராது. சரி நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வேறு கஸ்டமர் வேறு ஃபோன் பண்ணி மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி அங்கேருந்து போயிடுறாங்க. மாமா இவ்வளோ வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அப்பா இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காரு. இருக்கிறவங்கள தண்டிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னப்பா உங்கள் உங்கள் மாமா இன்னும் கடைக்கு வரல. இந்த ஒரே நாளில் எம்மட்டு கூட்டம் வருது. இப்படியெல்லாம் எப்படி தான் அவர் சமாளிக்கிறாரோ தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இன்னைக்கு மாமா லேட்டாக தான் வரப்போகிறாரு. ஏன்னா மீனாவோட அப்பா அம்மா அவங்களுக்கு சீர்கொண்டு வராங்க. சாயங்காலம் பழனி சித்தப்பாவோட மாமனாரும் மாமியாரும் வந்து சீர் கொடுக்க போகிறாங்களாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நாங்களும் உனக்கு சீர் கொடுக்கணும்பா, ஆனால் கையில் தான் பணம் இல்லை. அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே, அதனால தான் நான் எதுவும் கேட்காம இருக்கனே அப்படின்ற மாதிரி நம்ம மயில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி நானும் சீர் கொடுக்கணும், அதனால எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே மயில் இருந்துட்டு, ஆமாம் இங்கே பணம் கொட்டி கிடக்கு பாரு, உங்களுக்கு தூக்கி வாரி கொடுக்கறதுக்கு அப்படி ஒரு சீரே எனக்கு தேவையே இல்லை. அதனால தான் உங்களை நான் எதுவுமே கேட்கவும் கேட்கறதில்ல. உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புரியுதுப்பா, ஆனால் ஒரு பெத்த பொண்ணுக்கு இது கூட செய்ய முடியாத அளவுக்கு நான் துப்புக்கட்டவனாக இருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணு. 2 மாதத்தில் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கப்பா, கடைக்கு வர வேண்டான்னு சொன்னேன், வந்தீங்க. என்கிட்ட பணம்லாம் எதிர்பார்க்காதீங்கப்பா அப்படின்ற மாதிரி மயில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் ஒருத்தர் கடைக்கு வராங்க. பாண்டியன் இல்லையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிருக்காரு. என்ன விஷயம்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவருக்கு கொஞ்சம் 10,000 பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் அவரோட சம்மந்தி தான், கொடுங்க நான் கொடுத்துட்றேன். இது அவரோட மருமக தான், சரவணன் இருக்காருல்ல அவங்களுடைய பொண்டாட்டி தான், அதெல்லாம் தெரியும்ப்பா. ஆனால் இருந்தாலையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்தாங்கப்பா கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கடவுளாக பார்த்து இந்த 10,000 பணத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க, உனக்கு ஜாமுன்னு சீர் செஞ்சு காட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே கடக்கணக்கில் 1,100 கம்மியாக இருக்குது. அதுக்கே வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ இந்த 10,000 இங்கே அந்த வினையே வேண்டாம், எனக்கு சீர் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு அந்த பணத்தை கொடுங்க, நான் மாமா கிட்டே கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் மயிலோட அப்பா எதுவுமே காதில் போட்டுக்காம மயிலோட வாழ்க்கையை பற்றியும் கவலைப்படாமல் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாரு. மயில் இருந்துட்டு எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க, ஆனால் அவங்களால முடியல. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் இந்த 10,000 பணத்தால் வீட்டில் என்னெல்லாம் அமக்கலாம் ஆக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.